கேட்டிய கிளியை பார்க்குறாக்களும் இஞ்சால மாங்குளம் பொடிச்சனை பார்க்குறாக்களும் இஞ்சால சிலோன் பொடிச்சனை பார்க்குறாக்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொடியன் வந்துக்கிறான் மாங்குளம் சரி அடிப்பா புவாரணத்தால மாங்குளத்தான் அடி பொங்குடி வேணா போனது மாங்குளம் இருக்கிற எங்க பிறந்தனே மாங்குளம் தானே இல்ல கிளிநொச்சி மாங்குளம் தான் ஓகே மாங்குள பொடியன் யாழ்ப்பாண பொடியன் இஞ்சால பாண்டியங்குளத்து பொடியன் அங்கால தஞ்சாவூர் பொடியன் நிற்கிறான் இஞ்சால புதுக்குடி போட்டேன் நிற்கிறான். வேறு நாளில் என்ன வழியும் இல்லை லண்டனில் இந்த செட்டப்பில் யாராவது பொங்கிருந்தீங்கன்னா வீடியோ அனுப்புங்க. இந்த இவ்வளோ காலம் பொங்கிருக்கேன் இப்படி செய்யலை. அதுக்கு எங்களை சிலோன் பொடியனும் அவன் மாங்குள பொடியனும் வந்தால ரெண்டு பொடியனையும் வச்சு மாங்குள பொடியன் உங்களோ பொங்கல் உங்களோ பொங்கல் உங்களோ பொங்கல் அச்சாப்ல அச்சாப்ல அச்சாப்ல. கேட்டிய கிளி உந்த பொடியலும் ஒரு கதையுண்டு. லண்டனில் தைப்பொங்கல் எப்படி கொண்டாட போகிறோம்னு பாருங்க. ஒரு மைக்கை போட்டு அதுக்கு குளரை போட்டு உங்களுக்கு மைக்கை உண்டு கவனம் வச்சுக்கிறேன். அண்ணன் மைனஸில் நிற்கிறேன் மைனஸ் ஜீரோவில் நிற்கிறேன். அப்போ ஒரு பொங்கல் ஒன்றை செய்வோம்டா இப்போ தோரணம் கட்டுறதுக்கு இடம் இல்லை. ஆக்கள்கிட்ட கழுத்தில் ஆளுக்கு ஒன்றை கட்டி கழுத்தில் எப்படி விட போகிறோம் இப்படி பொங்க விட போகிறோம். நீ நேர தோரணம் கட்ட போகிறோம். எங்கள்ட சிலோன் பொடியன் வந்திருக்கிறான் அங்கால யாழ்ப்பாண பொடியனும் வந்திருக்கிறான். எந்த யாழ்ப்பாணம் அவன் யாழ்ப்பாணம் இல்லாமல் நாங்கள் கொழும்புல இருக்கேன். இவர் எந்த ஊர் இவர் கொக்குவில் கொக்குவில் பொடியன் வந்துக்கிறான். மாங்குளம் சரி கொக்குவில் அடிப்பா புவாரணத்தால மாங்குளத்தான் அடி பொங்குடி வேணா போனது மாங்குளம் இருக்கிற எங்க பிறந்தனே மாங்குளம் தானே இல்ல கிளிநொச்சி மாங்குளம் தான். ஓகே மாங்குள பொடியன் யாழ்ப்பாண பொடியன் இஞ்சால பாண்டியங்குளத்து பொடியன் அங்கால தஞ்சாவூர் பொடியன் நிற்கிறான் இஞ்சால புதுக்குடி போட்டேன் நிற்கிறான். அப்போ ஒரு வித்தியாசமா ஊர் ஸ்டைல் என்ன செய்ய ஊர் ஸ்டைல் நீங்க செய்யறாப்பா நான் காய்ச்சா அப்புறம் பிள்ளையா சொல்லுவாங்க. ஊர் ஸ்டைலில் பொங்குறண்டு ஆள் கோலம் எல்லாம் போட்டு கரும்பை கொண்டு வந்து நடுவில் கட்டி கரும்பின் தலையில வந்து தென்னை பாலை பாய்ச்சிருக்கு. தென்னம்பாலை அதனால நெல்லு கட்டிருக்கேன். நெல்லு நெல்லு கதிரக்கா சூட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கோப்பி அங்கால என்னென்ன வச்சுக்கிறீங்களா அது என்ன கிடக்கு அது குத்து விளக்கெல்லாம் இப்போ அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்டுறதுக்கு இதை அப்படி கோரணத்தை அப்படி அடுப்பை மூட்டுறதுக்கு லைட் கட்ட போறீங்க. லைட்டரை காணல போ லைட்டர் வாங்கலாம் அதில் கட்டிட்டு காட்டுவோம் பின்னுக்கு ஓகே அடி போட்டு என்ன போனோமே கட்டுவார் இதை கழட்டி விட்டுட்டாப்பா குளிர் சரியா என்ன இப்போ சூவா போடுங்கண்ணா பயங்கர மைனஸில் இருக்குண்ணே. ஒரு அதுக்கு கொமெண்ட்ஸில் எழுதுவாங்க நீங்கள் தைப்பொங்கலில் செருப்பில் அடுப்பு மூட்டினீங்கள் செருப்பு போட்டுக்கொண்டு அடுப்பு மூட்டினீங்க இல்லை அதை சொல்லுங்கள் மைனஸில் நிற்கிறோம் செருப்பில் நிற்கலாம். அதில் அங்கே நிற்கிறது அங்கே விடி அடிக்கிற பனி மாதிரி நீ அண்டை சின்ன அண்ணன் சரியான குளிரன் இவல இவர் அங்கே அண்ணன் மோட்டர் சைக்கிளோட குளிர் ஓகே மங்களகரமா இதோட மூட்டியாச்சு மங்களகரமா அடுப்பு மூட்டியாச்சு. கொஞ்சம் கோசிய வண்டியை பிடிச்சி ஏற்றிஞ்ச கொண்டு வந்து இந்த மைனஸ் குளிரில் உருட்டி எடுக்கணும் ஜக்கெட்டும் இல்லாமல் வெளிநாட்டு போய் வாரம்னு சொல்கிறேன் கொஞ்சம் பேரை கை குத்துங்க கூடாது அது நல்லா தெரியுமா அதான் கோப்பி கேட்டா கொஞ்சம் சூடா குடியன்னு. ஓகே அடுப்பு முடியாச்சு பானை வைப்போமா என்னது குலவையை போடுதா குலவையை பாலை வைக்கிறது குலவை போடுறதா அங்க காயத்துல நிக்குது. ஐயா வருது இல்லை தொண்டையை வடாச்சு போச்சு. பாரு தம்பி குலவையை போடு குலவை என்ன அப்புறம் என்ன இருக்காது அரோகரா அரோகரா அந்த வையன் அரோகரா உங்களோ பொங்கல் அதை வரைக்கல சரி ஏதோ இப்போ வைக்க சொல்லுவோம். ஐயோ குளிருது அண்ணா மைனஸ் என்ன ஓகே சூரியனை காணையில மைனஸ்ல பொங்குற முதலாக்கள் நாங்க பானை வச்சாச்சு. இந்த இந்த இது அண்ணா இந்த இது எடுக்கணும் இது ரெண்டு விளக்கை வந்த இது இஞ்சல் எடுத்து வை இதுல இஞ்சலை வச்சுக்கணும் இந்த சைடில் இப்போ அங்கே வைப்பான் இந்த ஆயில் கீட்டுற வறுத்த வச்சு போட்டுட்டு வாசல்ல போட்டு குளிர தாக்குறது தான் கோப்பி போட்டேன்
கோயில் கீத்துல வாசல்ல வச்சு போட்டு இடக்கிற போய் காலை கொண்டு போய் வச்சு நிக்க சரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கெந்தி கூட மாதிரி இப்படி விளையாடி லைட்டர் கிராமி லைட்டர் சாமான் கொஞ்சம் கொடுத்து கொளுத்தினாலும் குளிருக்கு வந்துச்சு விளையாட கேமராக்காரன் தம்பி காட்டுறா நல்ல பிலாப்பழம் பிலாப்பழம் வாசத்துக்கே இந்த குளிர் கணக்கே நல்லா அன்னைக்கு நல்ல அன்னாசி பழம் ஓகே நல்ல நல்ல கொய்யா நல்ல பெரிய கொய்யாக்கா மாம்பழம் ஓகே மாம்பழம் ஓகே எல்லா டைம்ல ஹைலைட் என்னடா நல்ல நெல்லு கதிர் பாருங்க ஒரிஜினல் நெல்லு கதிர் உண்மையான நெல்லு கதிர் எங்க என்ன எடுத்தீங்க அது ஐயா நாங்கள் அம்மாடா சரியா தென்னம்பாலை பாண்டியங்குளம் அங்கேருந்து வந்தோம் நல்ல செங்கரும்பு பாண்டியங்குளம் தானோ பாண்டியங்குளம் தான் மாதிரி தான் கிடக்குது இப்போ மனுஷன் சொல்லுங்க பாண்டியங்குளமோ மாங்குளமோ இல்லாட்டிக்கு தஞ்சாவூர் மாங்குளம் என்ன நெல் வெட்டையில வெட்டையிலையா இல்லை இல்லை போடுறா அது இஞ்சால கட்டணும் தம்பி அது வாசல்ல கட்டி விடுங்க இந்த இதுல இஞ்சால கட்டி இப்படி கட்டி விடுங்க இப்படி கட்டு இந்த இதில் விளைய மாட்டேன் வாசல்ல கட்டிடுங்க மேல அம்மா நீ ஒரு இன்ஜினியர் தான் இன்ஜினியராக இருக்க வேண்டிய ஒரு மியூசிக்காரன் ஆகிட்டேன் ஒரு வாரம் கவனம் அண்ணா கவனம் அண்ணா கவனம் எவ்வளோ கண்ணத்தங்க அவங்க இருப்பாங்க பாண்டியங்குளம் பள்ளிக்கூடத்தில் அதனை படித்த நேரத்தில் எவ்வளோ இளைஞ களவெடுத்து குடிக்கிறாங்க எவ்வளோ பப்பா பழத்தை பிடிச்சி பாண்டியங்குளம் கண்டி நேரத்தில் நான் உடைச்சிருப்பேன் இன்னொரு ஓடு பாண்டியங்குளம் கண்டி நேரத்தில் நான் உடைச்சிருப்போம் கேமராக்காரன் என்னதுக்கு இங்கே வேற கேமராவை தன்பாடில் அங்கே நடக்குது நீ உண்டா வாடல தெரியல உன்னை காசா பார்க்காம கேமரா காட்டு நாங்கள் புக் பண்ணி வச்சேன் சே பட்டுறாமணி கிழிக்கிறதெல்லாம் போய் வாக்களிப்போம் -1 குளிரில் வேட்டிய கிளீன்ற வீட்டுக்கு முன்னால பானையை வச்சு ஒரு பொங்கலை பொங்கி முக்கிய திண்டா தான் அந்த அன்னைக்கு படுக்க பண்ணிக்கிறான் எனக்கு ஒரு சீனியர் டிரைவர் இருக்கிறார் ஓகே விட்டியா நீங்கள் பொங்க இங்கே புறா இருக்க மாட்டார் இப்போ 8:45 ஆயிட்டு இல்ல இங்க விடிய 10 மணி தானே நான் அப்படி யோசிச்சிருக்கேன் சூரியன் மேல காட்டு நீ சூரியன் மேல சூரியனே இல்ல 8 மணி ஆச்சுன்னா சூரியன் இல்ல சூரியன் மேல 8:45 ஆகுது நீ சூரியன் மேல ஆனா ஐயோ ஒன்று மட்டும் உண்மை நான் அடுத்த வார நிகழ்ச்சியில பண்ண பொருள் மாதிரி தான் கிடக்கு ஏதோ பிளான் ஒன்று நடக்குது அடே புதுசா ஏன் பயப்படுற நீ பாட அடி சொல்லி நான் பாடு வந்தானே ஆசவா பூவ பாடவா தம்பி அந்த ஸ்டுடியோ சொல்லு போயேக ஒரு சீபோர்டு வச்சிருக்கோம் தெரியாதுங்கடா பாட வரி தம்பி போயேக சொல்லு அதான் போயேக சொல்லு சீபோர்டு ரெண்டு கிளைமோரம் வச்சு கிளாப்பிட்டு போற ஸ்டுடியோ அப்படி அண்ணன் பெரிய பாடகடா அண்ணன் பெரிய பாடகன் சொன்னா தானே ஒரு இந்த சைனா குச்சி சீபோர் காணும் ஸ்டுடியோ கிளப் அப்படியே ஒரு விஷயம் பாத்தீங்க என்ன மாங்குளத்திலேயோ அல்லது யாழ்ப்பாணத்திலேயோ பொங்க வண்டியை உங்க 2 பேரையும் கொண்டு வந்து இவனை கொண்டு நேற்று கொண்டு பக்கிங்கம் பேலஸ் வாங்கினா நாங்க வீட்டுக்கார பார்த்தா கடப்புல தாங்கன்னு அவன் லண்டன்ல ஃபன்னா ஜாலியா போங்குறோம் இது ஜாலி இப்படி ஒரு ஜாலி கிடைக்கும் நல்லா இருக்கு அதுக்குன்னு சொல்லி அந்த மழைக்கால ஊர்ல பொங்கினா நீ யாழ்ப்பாணத்துல பொங்கினா நெல்லு கட்டிப்பியோ உண்மையா சொல்லு நெல்லு கட்டையில நான் கரும்பெல்லாம் கட்டி செங்கரும்பு செங்கரும்பு என்ன நான் இல்லையாண்ணே குலவா போடுறதுக்கு ரெடியாரா அங்கே உள்ளுக்கு தேன் இருக்கிறது குடிக்குது குலவா போடுறது நல்லா அடிக்கிறாரு நீங்க வந்துட்டு அந்த குலவைக்கு அடுத்த பாட்டுக்கு குலவை போடுற கட்டமாக இருந்தால் சொல்லி நான் பாருங்க அது மட்டும் நல்லா வருதுண்ணே நாங்களா அப்படி இல்லை என்ன சொல்லுவா அவர் எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட்டு நாக்கு நல்லா இருக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன குலவைக்கு மட்டுமே நீங்கள் குலவைக்கு மட்டுமே பொருத்தமான மன்னா ஞானம் யானை பட்டிவேல் அந்த 22ஆம் வயசுல ஞானம் அது மாதிரிதான் அவன் குலவை வாழ சொல்ல நீங்க என்ன பாறையில அடுப்பு வச்சிருக்கு தம்பி அடுப்பு கிட்டா குளிர் காயலாம் அது ஒரு நல்ல ஐடியா தான் நல்ல எரியணும் அடுப்பு மன்னா என் கால் விரல்களில் எந்த விதமான உணர்ச்சியும் தெரியவில்லை இந்த கோப்பி குடித்தபடியால் தான் உயிரோடு நிற்கிறேன் வழியில
கோபி கப் தான் என்ன வச்சிருக்கு. சுட்டு போனோம் நம்மளது புறா சொல்லுவாங்க கேட்டியகளி திசோனை கொண்ட குழந்தை விட்டாண்டு. அடுப்பு நீ கையை கொடுத்து போட்டு என்ன கதையை கட்டுவாங்க. கேட்டியகளி கொண்ட திசோனை அவன் எங்கட படிச்சுனா கொண்ட குழந்தை விட்டாண்டு. உலகமாயிரம் சொல்லட்டுமே அந்த பாடுற இடத்துல நீங்க ஒரு பாட்டு. அடே ஏண்டா நீ வேற டேய் இங்க பார் பாட்டா வருது பார் வெறும் போயா தான் வருது வாய்க்கலால. தம்பி லவ் மீட்டரு ஓகே ஃபீல் ஆகிட்டா போல. அதுதான் லண்டனில் வந்து பொங்கலை போடுறாரு. ஐயோ அண்ணா கீழே டக்குன்னு எரிஞ்சிடும் போல இருக்குண்ணா. என்ன இல்லை புறா இருக்கு புறா இருக்குங்க ஒன்றவே புறா இருக்கு போனால் நல்லா எரியணும். இப்படி எரிஞ்சு இந்த இந்த குளிர் பொங்காதா? அப்படியே ஒரு பொருள் ஒன்று இருக்கு ஐயா போட்டால் அப்படி பார்த்தோம். இல்லை இல்லை வேறு ஒன்றும் போடாங்க உன்னால ஒரு நல்ல போட்டால் அப்படி பிடிக்கும் நெருப்பு. ஆனால் எரியுது பிறகு எரியுது பிறகு. ஆனால் இது இந்த அடுப்பு தானே. ஆனால் ஓகே பொங்கும். என்ன சாமானது? தான் சாமான் இது நீங்கள் அப்புறம் வீட்டோட கொடுத்துட்டு முறைக்கு வேணும். அப்படியா பொங்கி முடிய நான் ஷூ போட்டுருவேண்ணா. பொங்க என்னண்ணா இது சர்க்கரையா என்னண்ணா? இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி எரிய வைக்கிறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்ன சாமானது? கத்தியால் விட்டுங்கண்ணா. என்ன சாமான் தெரிஞ்சா நாங்கள் என்ன அது நெருப்புகளை கையை வைக்கிறட்டா அதுவே இல்லையா? இல்லை சத்தியமா நீ பார்த்துட்டியா? லைட்டா லைட்டா கோலன் இப்ப இது ஊர்ல யாருக்கு கூட விட்டு இறங்கணும். ஓகே இப்ப பொங்கி முடிஞ்சிருக்கும். கதைய மாதிரி எப்படியும் மச்சால் குறுக்க மறக்க நடந்துருவா. இல்ல இல்ல மச்சால் மேல மச்சால் இல்ல கல்யாணம் மச்சால் இருக்கான மச்சால் மேல வந்து விடிய அப்படி எல்லாம் பொங்கல விடிய அந்த ஃபீல் நல்லா இருக்கும். மச்சி நிச்சி வந்த நேரம் மண்மணக்குது மாப்பிள்ள விழா கொழுது மாப்பிள்ள தெரிய போட்டு மச்சால் ஓடியா தண்ணியை கொண்டு வா. எடுபடி வேலையில் பண்றேன் நான் கூட தான். விடிய எழும்பினா கோலம் போடுவேன் சும்மா அந்த இது அந்த உலக்கையை வச்சு சும்மா ஷாட்டுக்கு 4 கோடு. அதுல வீட்டுல ஊர்ல என்ன அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஊர்ல கரையாங்கன்னா அது முந்தி அம்மாக்கள் வீட்டு கடமை வீட்டை வந்த அப்புறம் வைஃப் தானே போங்குறோம் எல்லாம். நாங்க கிண்டுற வேலை மட்டும் நான் ஒரு இடத்தையே கட்டி கொண்டு ஒளிச்சிருக்கிறார் பட்டை வராம. ஓகே என்னத்த சொல்ல விடு. நீங்க இப்ப கண்டது கடியெல்லாம் காய்ப்பீங்க உங்களோட வீடியோக்கு வந்து மூத்த காட்டல மாப்பிள்ள லண்டன்ல உங்களுக்கு என்ன இப்ப யாரு கோலண்ட மனுஷன் அம்மா சொல்லுவா அவர் மாப்பிள்ள லண்டன் போயிட்டார். ஐயோ குளிரே சாப்பிட்றோம். நீங்க வேற முக்கியமான கட்டம் என்னது? நீங்க உங்களோட காய்ச்சா நீங்க இதுக்கு பாவ சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க நான் சொல்லுவோம். நாங்க இடக்கு முடக்கா கேட்டா சொல்ல மாட்டோம். ஆனா தெளிவா கேட்டா சொல்லுவோம். வெளிநாட்டில் மட்டுமே 2 பொங்கல் எழுது. ஆனால் நேராக க்ரீன்விச் டைம் ஒன்று இருக்குதா? நான் இங்கே உலக நாடுகளுக்கெல்லாம் டைம் இருக்குதானே. க்ரீன்விச் டைம் ஒன்று கேட்க இப்போ 8 ரக்கம் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் பிந்தி பிறந்தாலே வேறு ராசியில் போறீங்க 12 மணியில் தாண்டி 4 மத்தியம் மாறக்க நீதாங்கரம் மாறினாரு. என்ன காய்க்கிறாங்கண்டா கோலன்? ஓகே ஏதோ 2 பஞ்சாங்கமா பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்குற குறை ஒன்று. நான் பொங்கல்னா விடிய ஒழுங்கி போங்கிறது வரதுக்கு வர மாட்டேன் தெரியுமா? இந்த கோயில் கச்சேரி போயிடும். அண்ணா கோயில் கச்சேரி வேற பஞ்சாங்கம் நீங்க என்ன 2 போட்டுக்குள்ள போறீங்க? இந்த 5000 ரூபா 2 பஞ்சாங்கம் வச்சுக்கலாம். ஒன்று திருக்கடித பஞ்சாங்கம் மற்றது அச்சிய பஞ்சாங்கம் பெரிய இல்லை. ஓகே அதில் ஒன்றில் வந்து 14ஆம் தேதியா பொங்கல். ஓகே அப்போ அது இன்றைக்கு. ஓகே இன்னும் ஒன்றில் 15ஆம் தேதி பொங்கலா. ஓகே அப்போ தமிழ் முறைப்படி செய்கிறார்கள் 14. ஓகே 15 செய்கிறார்கள் ஹிந்து முறைப்படி. அது என்ன தமிழ் எது ஹிந்து தெரியாது. எல்லாமே தமிழ் பொங்கல் தானே. ஹிந்து தானே எல்லாம். வெளிநாட்டில் மட்டும் 2 பொங்கல் ஐயா. 2 பொங்கல் இல்லை 3 பொங்கல். ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம், கனடாவில் ஒரு டைம், இங்கே ஒரு டைம், யூரோப்புக்கு ஒரு டைம். இப்போ லண்டனில் இன்றைக்கும் பொங்கல் இருக்குது, நாளையும் பொங்கல் இருக்குது. வருஷம் ஊர்லேயும் இருக்குது தானே. மாட்டு பொங்கல் இருக்குது அடுத்த நாள். ஐயோ கடைசி வரையும் கச்சையில் காய் வச்சுருவாங்கன்னு பயப்படுறான். அதுக்கு தான்
அண்ணா சரிண்ணா இங்கே இப்போ நீங்கள் வாழ்கிற மாதிரினா ஐயர் மரம் அவே ஊர் உலகத்தில் எல்லாரும் வாழணும் பண்ண விடுங்கண்ணா இப்போ அதுக்கு இப்படியே சும்மா அப்படியே கோவப்படுறது ஐயர் மேல கோபம் இல்லையா தமிழ்ல 2 பூசையை செய்தாங்கடா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு செய்கிற இடத்த பார்க்கல எவ்வளோ இடத்துல செய்கிறாங்க கைவிக்க முருகன் கோயிலில் செய்கிறாங்க அங்கே சாரி இங்கே பேர்ன்ஸ் முருகன் கோயில் கிடக்கிற இங்கே இருக்கு அன்று வருவாராம் புத்தகம் அக்கா தமிழக்கா பொங்கல் வாழ்த்துக்கள் அக்கா பொங்கல் வாழ்த்துக்கள் லண்டன்லையும் தமிழாக்களை பார்க்குறோம் அவளும் பெண் தானே அச்சம்மாடம் பகிர்ப்பு இருக்கும் தானே பகிர்ப்பு இல்லையாப்பா பயிர்ப்பு குடிலுக்கு கல்லுக்குழுகிறாப்பா நைஸா கூட்ட போட்டு கொண்டு போறான் ஐயோ ஐயோ ரைட் நான் இப்போது என்னுடைய காலணியை போட போகிறேன் ஓ எனக்கு குத்த வலி விட்டது என்ன ஏதோ ஒன்று ஏர்போர்ட்ஸ் இந்த வீட்டுக்கார பொம்பளை எடுத்துட்டு அரிசியில் கழுவி கொண்டு சொல்லி தம்பி இப்போ அடுத்த பாட்டு நண்டே பாட்டு இருக்க கோவலன் பதக்கப்பறம் ரெடி ஆயிடு கோவலன்ட்ட மாட்டிட்டேன் இன்றைக்கு கோவலன் ஜோய்தான் இன்றைக்கு ஒரு அரக்கை யார்கிட்ட எடுத்தது ராத்திரிக்காக வட்டிட்டு போயிட்டார் நைஸா அவர் எலிசபெத் எங்கே ஆகும் பாலி என்னண்டா பாலிமெல்ல நேற்று இவன் ஆனால் கதையை கேட்டாங்க எலிசபெத் மகாராணி இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் கோட்டையண்டு அப்படி சொன்னாங்க ஆனால் பாலிமெல்லாம் இவன் என்ன எப்படி பாலிமெண்ட் தான் பண்ணா இல்லை எலிசபெத் மகாராணி எங்கே அங்கே இல்லை வின்சரில் உள்ள வின்சர் கால்ஸருக்காக நான் அவளுக்கு தாட்டிருப்பா அவள் அனுப்பி வர மாட்டான் அதே எவ்வளோ தெரியாது கண்டுபிடிச்சு எலிசபெத் இளவரசி இருக்கிறான்னு வந்துக்கிறான் அவன் செத்துட்டாடா 2023 24 செத்தவா 23 தானே 23 நினைக்கிறேன் இப்போ அவர் சார்ல்ஸ் அம்மா கோவலன் கமலக்கண்ணன் என்னண்ணா இவனை பொறுத்தவரை எலிசபெத் மகாராணி இருக்கிறான்னு வந்துக்கிறான் இவன் இல்லை அவர் வந்துட்டாரு இல்லை அவன் நிச்சயம் இருக்கிறான் சில நேரம் தெரியாதானே சம்திங் என்ன குஞ்சு தாங்கம் ஷூவை போடுறா போடு ஓகே வருமாமா ஓகேயா கால் புரட்சி குத்து காணாது குத்துது எனக்கு வா 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 வெளியே வந்துரு நீ வெளியே வந்தால் தான் நாங்கள் பொங்கல் நெருப்பை மூட்டலாம் அப்படியே பொங்கி மேலே வாட்டுது புறம் கீழே போகுது மேலே வாட்டுது கீழே போகுது அந்த குளிர் ஏறுறது குளிர் ராங்குது என்ன வெள்ளக்காரமை கப்பி பொங்கல் நிறைய தமிழாக்கள் இருக்கணும் காலங்காத்தால் வந்து பொங்கல் வைக்கலாம் தெரியுது போக்குவரத்து 4 தமிழாக்கள் போய் வரணும் வாடி எന്റെ തങ്കമാന്യം വെള്ളിയോട്ടിയാങ്ങോ അച്ചാപ്പിള്ള വെള്ളിയോടി തട്ടി സൂര്യനെ பார்த்து சிரிச்சு விடுங்க ஓடியாங்கோ அவர்கிட்ட ஏன் நிக்கிறே சொல்லுவாப்போம் அங்க பொங்குறவங்க ஒன்றும் இல்லை இந்த குளிருக்கு சூடு பக்கத்துல பிடிக்குது அதுதான் அங்க நிக்கிற சிங்க ஆக்ஷனா கொடுத்தானு கிட்ட நீ இருக்கிறது அதுதான் மெயின் ரீசன் மைக்க வழி மைக் கேட்கணும் அது கேட்கும் அதுல என்ன அவ்வளவு லோக்கம் வைக்கணும் அப்புறம் வாங்கி வச்சுக்கிறீங்க எனக்கு வாங்கி ஓடியாங்க தங்கமணியம் செல்லக்குட்டி ஓடியாங்கோ வாடியம் ஆச்சக்கம்மா சூரியனை வந்து பாரம்மா அந்த பாட்டு பாடி இப்ப பாட்டா ஒரு பாட்டு பாடணும் கோவலன் பாட்டு அந்த பொங்குற பாலோட கொஞ்சம் ஒரு சொட்டு விஷத்தை கலந்தாங்கன்னா இதுலயே செத்து போறோம் உங்களுக்கு போட்டியா தான் நாங்க பாடுறோம் தயவு இப்படி கேட்காங்கன்னா இதுல கொஞ்சம் சரி ஆரோக்கிய போட்டியா கோல்டு பாடியா தானே கொஞ்சம் அந்த பொங்கல் ஒரு குலாவ போடும் இந்த பொங்கு அடுப்பை நூத்திட்டால் பொங்கி வந்து இப்ப போடுவோம்ல அரிசியை போடு பொங்கி வந்துட்டால் தண்ணி இல்லைங்க பொங்கி வந்துட்டால்
தண்ணியை கல்லுங்கோ அங்கேயே வந்துட்டா அரிசியை போடணும் இல்லை அரிசியை போடுறோம் கொஞ்சம் எடுத்து போட்டால் போடணும் ஓகே அரிசியை போடுங்க தண்ணி போடுங்க தண்ணி எடுங்க அப்படில பாருங்க ஒரு கள்ளி அப்படி பொங்குறான்னு பாருங்க ஒரு கள்ளியோள் இப்போ தான் கண்ணடிக்கிறாள் இவ்வளோ தான் கண்ணடிக்கிறாள் என்ன மாட்டோட கதைக்கிறவன் ஒழிச்சிட்டு பாலை ஒழிச்சிட்டா கேட்க இந்த திருப்பி பொங்குதான் திருப்பி பொங்குகிறார் அவள் கள்ளி தானே எத்தனை பொங்க போறா நீ என்ன பழக்கம் பழகுற நீங்கள் கதைச்ச கதையெல்லாம் கேட்டுட்டது அந்த வெள்ளக்கால் போடுங்க போடுங்க அரிசியை போடுங்க போடுங்க ரைட் போடுங்களா ஒடியாங்க திசோன் சக்கரவர்த்தி போடுங்க திசோன் வீடியோ 3 தான் போடுங்க வீடியோ எடுக்கிற 30 தான் போடலாம் 3 தான் போடுங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிற நான் கழட்டி போட்டான் குளிர்ந்தாங்க அது பக்கத்து 3 தான் போட விஷயம் போடுங்க வீடியோ இதில் ஓடியாங்க கேமரா தம்பி கேமரா தாங்க நீங்களும் போடுங்க ஓடியா ஃபோட்டோ தான் எடுப்பட்ட ஒரு ஓடியா வடிவாக தான் இருக்கேன் ஓ அது கலர் நல்லா இருக்கும் ஓகே சாயத்திரையும் போடுங்க போடுங்க அது அரிசி போடுற பிரச்சனை போடுங்க நீங்கள் வடிவான பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியும் நீங்கள் வடிவான பிள்ளையாட்டு தெரிஞ்ச வழியாக தான் நான் கல்யாணத்தை காட்டினான் போடுங்க அம்மாடே கடைசியாக போட்டு சட்டியாக கழுவி வைங்க நான் மட்டும்தான் உண்மையாக மனசால ஏற்று ஒரு தமிழற்ற திருநாள் அப்புறம் இதுக்கு வந்து மதத்தை எல்லாம் கொண்டு கூப்பிடாங்க மதம் கடந்து இனம் கடந்து மொழியோட என்ன எங்களோட மொழி தமிழ் மொழிக்கான ஒரு பொங்கல் இனம் கடக்காத இது தமிழருக்கான அது தமிழர் மட்டும்தான் தமிழருக்கான மட்டும்தான் தமிழர் மட்டும்தான் செய்கிறேன் தமிழற்ற திருநாள் தானே திருநாள் அதில் லண்டனில் வந்து இப்படி ஒன்று செய்கிறதுலாம் சத்தியமாக சந்தோஷமாக இருக்குது இப்படி வேறொரு நிகழ்வுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் ஒட்டு வாங்கிக்க மாட்டேன் சரியா மாப்பிள்ளை கோவிலான்னு சும்மா நேரத்திலேயே எல்லாம் சுற்றி காட்டி எங்கேயோ விண்பலிக்கு போகிற மாதிரி தான் செய்கிறார் இன்றைக்கு பரவாயில்ல வேட்டி காட்டி அங்கால இதெல்லாம் போட்டு அங்கால எங்கட சிலோன் போட்டு எங்கட தொழில் என்ன பாட்டு என்ன இது இல்லாட்டி அது இல்லை இதுக்குள்ள கொஞ்சம் அவசரம் கேட்காங்க நாங்களும் பாடுறார் எங்கட பாட்டை கனாக்காச்சா தலையை இதுக்குள்ள வச்சிருவோம் நான் சரியா எங்கட பாட்டை பார்த்து போட்டு பூரா பாட்டை போய் காய்ச்சி நிற்கிறீர்கள் தலையை கொண்டு நான் பொங்குற அடுப்புக்க வச்சிருவோம் பாட்டை ரெடி பண்ணுறேன் ஷர்ட்டை இன்றைக்கு தான் பாட்டு ரெடி பண்ணேன் சும்மா ஷர்ட்டை விடுறாரு நானும் பார்த்து வந்துருக்கிறேன் கடவுளே இந்த பிச் டியூனர்கள் அதுகள் இந்த ஏஐஎல்லாம் கண்டுபிடிச்சு இந்த பிச் டியூன் பண்ற விஷயங்கள் அதுகள் இந்த ஏஐ கன்றா எல்லாம் கண்டுபிடிச்சு என்னடா செய்றீங்க நீங்க என்னடா ஏண்டா திருப்பி போங்க அண்ணா தண்ணி எடுக்கணும் அண்ணா தண்ணி எடுக்கணும் அண்ணா பொங்கும் திருப்பி அண்ணா எடுங்க தண்ணி அப்புறம் விடலாம் எடுத்து ஊற்றா வையுங்க எடுங்க நல்லா எடுங்க தண்ணி ஓகே இருக்கா லைட் சாரி கேமரா தலைகளா தானே ஓகே அது என்ன புதுசாக இருக்கா இல்லையா ஓகே கீழே கேமரா மறந்து விட்டேனடா ஒரு ஜிம்முக்கு போறவரை கொண்டு வச்சுக்கொண்டு அண்ணன் சர்க்கரையா கூட போடாத சீனியா கூட போடாத பேஞ்சியா கூட போடாத நல்ல வேலை 15 கோயில்ல 16 திருவிழா செய்தான்னு சொல்றாரு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டோன்னு செய்ய தெரியாம 1.5 கிலோ சர்க்கரையை போட்டு நாங்கள் இனிப்பா செய்யறாங்களே இனிப்பாண்டா இப்போ சனியை சீனியை மட்டும் பொங்கி காய்ச்சிக்கலாம் அரிசி அதுக்கு நம்ம ஒரு ஜிம் வந்து சொல்லி தேத்தனியா குடிச்சா சீனியா போடுறான் இல்லை படுத்துறான் பாடு அடுத்த முறை தயவு செய்து எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடுது எங்கேயாவது சலரோ ஹாஸ்பிட்டலில் போயிது அளவா சாப்பாடெல்லாம் நான் அடுத்த முறை வரைக்கும் சலரோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருப்பீங்க அது பரவாயில்ல ஆனால் அந்த இனிப்பு புளிப்பு இல்லை ஆனால் உப்பு புளி இல்லாத சாப்பாடு வாங்க அடி எண்ணெய் தந்து கொண்டு போய் இன்னும் பாடுபடுத்துறான் தெரியுமே 1 2 3 4 5 6 எக்ஸசைஸ் செய்யுங்கப்பா விடிய காத்தால எக்ஸசைஸ் செய்யணும் ரன் பண்ணணும் இந்த குளிருக்கு ஓடணும் ஷூவை போட்டு ஓடணும் என்ன இது தம்பி நாங்கள் பெர்மனன்ட் ப்ரெக்னன்ட் பாய்
நிரந்தர புள்ளத்தாச்சி பொடியன் தமிழ் ஒலி இருக்கு. எப்போ டெலிவரி ஆகும்? அது ஆகாது. ரெண்டாக்கி மண்டையை போடுறோம், மண்டைக்கு எடுப்பாங்க ஒளியா எல்லாத்தையும். பாத்தியா என்ன கலருக்கு வந்து பார்த்தியா அதெல்லாம் கிடக்கு. அதானப்பா பயமா கிடக்கு. கலரை பார்க்கத்தானே இங்கே காட்டுறாங்க கேமரா கேமராக்காரன் நாட்டுறாம்பி இங்கே பாருங்க அங்கடா எங்கடா பொங்கல்ட கலரை பாருங்க. இல்லை கஜ்ஜுவோட பேர் சம்பளம் எல்லாம் அப்படி வருது. ப்ளம்ஸோட தானே? இல்லை எல்லாம் போட்டிருக்கு. மலத்தியோன் பவுடரை தவிர மிச்சம் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் கச்சான் போடுவோம் இல்லையா? கச்சான் போட தான் இந்த கஜு போட்டுருக்கல பெரும் கஜு. அது இப்போ அது சரி வரா, கச்சான் போடணும். இங்கே பாருங்க கஜு சைஸை பாருங்க. சரி நல்லா தான் கிடக்கு. ஆனால் அது சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு கஜு ஐயா கச்சான் போட்டிருக்கணும். எங்கட ஊர் கச்சான் போட்டிருக்கோம். நீங்கள் அது போல நீ வேற கொண்டதுக்கு அந்த உங்களுக்கு கச்சானே உங்களுக்குலாம் ஐயா கச்சான் இருக்கு, முருவண்டிலாம் இருக்கு. நான் குளிருக்கு மாறிலாம் கிடைக்குதா? அக்கா போ. சரி இப்போ நீ தணலில் விட்டா சரியானே. ஓகே என்னை விட்டு விடுங்கள் ஐயா. நெருப்பு விட்டாய். இல்லை நெய் கொதிக்க குழம்பு. அதான் எடிட் பண்ணி தாங்க ஓட்டோ. நீங்கள் மட்டும் சக்கத்தா புக்கா ஓடா எங்களுக்கு எடிட் பண்ணி தாங்க உங்களோட ஓட்டோக்களையும். எங்கட தனிப்படங்களாக தாங்க மனுஷோட தாங்க சிங்கிளாக தாங்க. சிங்கிளாக தந்தால் தான் அண்டி மேலே பார்க்கலாம். அண்டி மேலே பார்ப்போம் ஏறடி அப்படி தானே சிங்கிள் போட்டோ போட்டால் அண்டி மேலே சைட் அடி மேலவே உனக்கு என்ன உடைய புருஷனை இவ்வளோ ஒருத்தி புருஷனை கொண்டு வா நீ இடிப்பா பப்புறப்பா விழாப்பியண்டு ரெக்கார்ட் பண்ணுறாடா. மனசு காருக்குல்ல சரியோ. அப்போ இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா எடிட் பண்ணி போட்டால் நிறைய பொம்பளை பிள்ளைகள் சைட் தொப்பி முகத்தை மறைஞ்சிருக்கு என்ன. ஆனால் அவள் அங்கே என்னன்னு கேட்குறான். அடே நீ ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யாண்டு எங்களுக்கு தெரியும்டா. வேறு நாளில் என்ன வரைக்கும் இல்லை லண்டனில் இந்த செட்டப்பில் யாராவது பொங்கிருந்தீங்கன்னா வீடியோ அனுப்புங்க. இந்த இவ்வளோ காலம் பொங்கிருக்கேன் இப்படி செய்யலை. அதுக்கு எங்களை சிலோன் படிக்கணும் அவன் மாங்குளை படிக்கணும் வந்தால 2 படிக்கணும் பஜ்ஜி மாங்குளை படிக்கன் சும்மா இருக்க மாட்டேன். மைக்க கொலையும் அவனுடைய ஃபோனில் தெரியுறாங்க பாருங்க கொய்யே இங்கே போகிறான் ஃபோனில் பாருங்க. அந்த கிளவியை விட விளத்தி போகிற தெரியல போகிறான். இங்கே நாங்கள் நின்று திமுறான் நின்று எனிவே உலகாலம் யூகேக்கு வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2012 வந்தான். நாங்கள் தனியாக பொங்கல் செய்கிறோன்றது 2020க்கு பிறகு செய்துருக்கிறோம். இந்த முறை தான் வேறு லெவலில் செய்திருக்கு. இப்படி பழமையாக கரும்பு இருந்தால் துண்டை வாங்கி சைடில் வச்சு பொங்குறது. நல்ல பெரிய கரும்பு தென்னம்பாலை ஊரில் இருந்து நெல்மணி என்னென்னு சொல்கிற நெல் கதிர் இங்கே அதை விட இங்கே எங்கட சிலோன் பொடியன் இறக்கி இருக்கிறோம். அங்கால மாங்குளை பொடியன் எல்லாரையும் இறக்கி மாங்குளை பொடியன் இங்கே பாண்டி வளர்த்து பொடியன் அங்கால புதுக்குடியிருப்பு போட்ட காலக்கு எந்த டிடி பார்க்குறாள். அவன் எல்லாருமா சேர்ந்து அன்னாசி பழம் தான் எப்படா பொங்கல் முடியும் இன்றைக்கு பின்னேற பொழுதுக்கு. இனி இந்த அன்னாசி பழத்துக்கு என்னவான் ஜிம்காரன் அன்னாசி பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது பின்னேறம் வெட்டும் கொண்டுவான். ஏன்னா கோவலன் இந்த அன்னாசி பழம் ஜிம்முக்கு நல்ல உடம்புக்கு நல்லதா உடம்பு ஜிம்முக்கு நல்லது பார்த்தீங்களா. இது என்ன மாதிரி இந்த பிலாப்பழம் கூட ஆனே மாம்பழம் இனிப்பு சுகர் என்ன அதில் பிலாப்பழம் மாம்பழம் தான் சுகர். அன்னாசி பழம் அவனுக்கு அடுத்த முறை இந்த வீட்டு பக்கம் வந்து வேறு கலைச்சடிக்கிறேன். இன்னத்தை அன்னாசி பழம் தான் அடி என்னத்தை சமைச்சு கொடுத்தாருன்னா அண்ணா அதில் எண்ணெய் இதில் கொழுப்பு ஐயோ வதைக்கிறான் ராத்திரி சாப்பிடாம இருந்தான் பீஸா வாங்கி கொடுக்க அண்ணா இதில் சீஸ் இருக்குன்னா அந்த சீஸை வெளியே எடுத்து போட்டுத்தாங்கன்னு வதைக்கிறான். ஓகே எனிவே பொங்கல் ரெடி. பொங்கல் படைக்கிறார்கள் நீங்கள் படைக்கலாம் பொங்கி அந்த மாதிரி வந்துருக்கு. சத்தியமாக அந்த மாதிரி கலரை பாருங்க இங்கே பாருங்க கலர் காட்டுறாங்க கலரை பாருங்க. அடுத்த நிகழ்வாக கோகுலன் அவர்கள் ஒரு புராணம் பாடுங்க. இந்தாங்க மைக்கு. தைப்பொங்கல் இல்லை தேவாரம் வருது இல்லை
தேவாரம் பாடுறதில்ல பக்தி பாட்டு பாடுங்க ஏதோ ஒன்று பாடுங்க சூரியனை காட்டியா சூரியனை காட்டுங்க லண்டனில் சூரியன் எப்படி கண்டு குனித்த புருவம் கொவ்வைச் செவ்வாயில் குமன் செறிப்பும் பனித்த சடையின் பவளம் போல் மேனையில் பால் வெண்ணீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பாலக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாக்கடல் இந்த பிறான் மாலுக்கு சக்கரம் மன்னரும் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆருக்கும் மந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லானுக்கே பல்லாண்டு கூறுகுமே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினே பாதியனுடைய ஊனை ஒருக்கி உள்ளறிவுரைக்கு ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்பும் நிறைந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கனப்படுத்தே தென்னாருடைய சிவனை போற்றி எல்லோருக்கும் எல்லாரும் தான் வாழணும் என் நாட்டவர்க்கும் முறைவாக எல்லா நாட்டில் உள்ள ஆக்களுக்கும் முறைவார் போற்றி ஓகே அவ்வளோதான் வருஷம் மங்களகரமாக எல்லாருக்கும் அதுவும் தமிழருக்கு ஒரு நல்ல விடிவு கிடைச்சிட்டேன்டா இந்த வருஷத்துலையாவது அல்லது இந்த பிடிச்ச காணிகளையாவது விட்டுட்டாங்கன்னா கூட சந்தோஷம்தான் வேறு என்ன இந்த வருஷம் மங்களகரமாக அமையட்டும் எல்லோரும் வாழ்க இதுதான் எங்கட கோஷம் அப்புறம் சைவம் வேதம்னு சொல்லாதீங்கோ இது தமிழர் திருநாள் தொட்டு கும்பிடுங்க ஓடியாங்க கையை வச்சு கும்பிடலாம் போல தொட்டு கும்பிடுங்க ஓகே நாங்களே பொங்கி நாங்களே நல்லதாக கூடான்னு சொல்லுவோம் போகல நீங்களே சொல்லிக் கொடுங்க இல்லைண்ணா நல்லா இருக்கு நான் நீங்கள் சக்கரை கூட போட்டோட ஜோதிச்சு நான் இனிப்பாக இருக்க மாட்டேன் இந்த பொங்கலை சீனி பொருள் தானே அது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் அழகாக இருக்குது எல்லாம் அழகாக இருக்குது நெய் எல்லாம் கணக்காக இருக்குண்ணா அப்பா முதலாக ஜிம்காரன்டை நல்லா கண்டிட்டா இல்லாட்டி சீனி கூட என்ன கூட குழப்பு கூட ஆனால் சொல்லுவோம் பலகாரங்களை விட எல்லாம் பொங்கல் தான் நல்லா பிடிக்குது பொங்கல் நல்லா இருக்குது கடலைக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் தூக்கிட்டு வாத்தியா லைட்டாக உப்பு தூக்கிட்டு கடலைக்கு சுடுதோ கடலை சாப்பிடுங்க இல்லை கடலைக்கு கூட்டிட்டு அப்போ அவர்கிட்ட ஜிம் போடி சொல்லிடுவேன் ஜிம்மை நான் சொல்லிடுறேன் எனக்கு ஓகே எங்களுக்கு ஓகே சூப்பர் வேறு என்ன பொங்கல் வீடியோ சுட கேமரா தம்பி நீ சாப்பிடலையாடா சாப்பிடணுமா அப்போ குயிக்காக 2 கோடி சாப்பிடு நீ சாப்பிடு இன்றைக்கி சுட இந்த ஒரு சாதனை படைச்சி விட்டுறோம் உடனே எடுத்து உடனே போட்டுனாங்க அந்த சாதனை யாருக்கிட்ட போட்டுவிடுவோம் ஏற்றிடு ஓகே அதான் மறந்து விடும் பார்த்தியா இந்த கேட்டிய கிளியை பார்க்குறாக்களும் இஞ்சால மாங்குளம் பொடிச்சனை பார்க்குறாக்களும் இஞ்சால சிலோன் பொடிச்சனை பார்க்குறாக்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாக அமைய மீண்டும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது நீங்களும் பொங்கி சந்தோஷமாக சாப்பிடுங்க எங்கள் வீடியோ பாருங்க மணியை அடித்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட பேர் வாங்கக்கூடிய மாதிரி செய்து விடுங்க பொங்கல் கேட்டிய கிளி சாப்பிடுங்க